ஜல்லிக்கட்டு மேட்டர்ல என்ன நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. 7வது நாள் லத்தி சார்ஜ் நடந்தது. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு பர்மனண்டா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ல பாஸ் பண்ணாங்க. ஆனா இந்த 7 நாட்கள்ல இதை தவிர இன்னும் பல விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் சேர்த்துதான் ஒரு வீடியோ தொகுப்பா நாங்க வச்சிருக்கோம். பார்க்கலாமா? பாருங்களேன். இவனுங்க வேற. போராட்டம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. வெளியே பிரஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நம்ம ஏதாவது சொல்லணுமா? சார் வணக்கம் சார். వాట్స్ యువర్ టేక్ ఆన్ జల్లికట్టు? నేను చట్టాన్ని మదించేవాడు. ఐఎమ్ లా అబైడింగ్ సిటిజన్. మీరెవరు చదువుకునే పిల్లల్ని ప్రొటెస్ట్ కి పంపేయండి ప్లీజ్. I support PETA. Ban Jallikattu. I'm against animal cruelty. हिंदी जानता है? ஹிந்தி எனக்கு பேச தெரியாது. कोई बात नहीं, मेरे को भी तमिल मालूम नहीं. इंग्लिश जानता है? இங்கிலீஷ் பேச மாட்டேன். யூ இங்கிலீஷ்? इंग्लिश தலைவரே உள்ள போய் 2 மணி நேரம் ஆகுது. நேரம் பிஎம் போட்டு தாளிச்சு சாப்பிட்டு வரல இல்ல. ஜல்லிக்கட்டு நம்முடைய பாரம்பரியம். இளைஞர்களுடைய இந்த போராட்டம் மிகவும் நியாயமானது. ஒரு தமிழனா நான் இன்னைக்கு டெல்லிக்கு போறேன். இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு காண்போம். நன்றி. சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ ஒரே ஒரு கேள்வி சார். சார் நீங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் முன்னாடி ஒபே பண்றதா சொல்லிருந்தீங்க. ஆனா இப்போ ஐ ஆம் a law abiding citizen. ஆனா இப்போ ஐ சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. அப்படி ஆயிப்போச்சு. சரியான I support Jallikattu. Ban PETA. என் அக்கவுண்ட் ஹேக் ஆயிடுச்சு. ப்ளீஸ் நம்புங்க. வணக்கம் வெற்றி சை வணக்கம். சொல்லுங்க, நீங்க போராட்ட காலத்துக்கு போயிருந்தப்போ உங்க மேல வாட்டர் பைட் அடிச்சிட்டாங்க அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள், அதை பத்தி சொல்லுங்க. முதலில் நான் ஒரு பெண். அப்படியா? கூல். இல்ல அப்படியா அப்படின்னு கேட்டேன். மேல சொல்லுங்க, நீங்க ஒரு பெண். நான் ஒரு பெண் தனியாக போராட்டத்துக்கு போயிருந்த போது அங்க இருக்கவங்க என்னை சுத்தி 1000 கேள்வி கேக்குறாங்க சார். பதில் சொன்னீங்களா? எங்க 1000 கேள்விக்குமா பதில் சொல்ல முடியும்? ஒண்ணு கேட்டு சொன்னீங்களா? இல்ல, அதாவது பதில் சொல்லிங்களா நல்லா இருந்ததா கேள்விகள் அப்படின்னு ஜென்ரலா கேட்டேன். அது மட்டும் இல்லைங்க, என் முடிய வச்சு கிண்டல் பண்றாங்க. அப்படின்னு இருக்கு என் முடிய வச்சு கிண்டல் பண்றதுக்கு. நல்லா இருந்தா எங்க நானும் பார்த்து நேரம் வந்து கலாச்சி நேரம் என் மயிறு அப்படின்னா உனக்கு மயிறு. ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா ஷோ கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன். ஏய் 4 வீடியோ தானே ப்ளே பண்ணிருக்கோம், அதுக்குள்ள என்ன ஆடு? 10 நாளா காசு சம்பாதிக்கணுமா? எனக்கு காசு நீயா தர? ஆடு பாருங்கப்பா. ஜோக்க கோலா சுவையான குளிர்பானம், ஆனால் குடிப்பதற்கு அல்ல. உங்கள் கழிவறையை சுத்தம் செய்வதற்கு. பளிச்சிடும் வெண்மைக்கு ஜோக்க கோலா. எச்சரிக்கை, குழந்தைகளிடமிருந்து தள்ளி வைக்கவும். உபயோகத்தின் பின் கையை நன்கு கழுவும். ப்ரோ சொல்லுங்க. மக்கள்லாம் நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க. பீப் சாங்க விட்டு எல்லாரையும் உங்க பக்கம் திசை திருப்பின மாதிரி ஏதாவது ஒன்னு ரிலீஸ் பண்ண முடியுமா? ஆடியோ தான் இல்ல, வீடியோவா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. எனக்கு காப்பாத்துங்க ப்ரோ. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்களா பார்த்து ஏதாவது ஷேர் பண்றீங்க.
அதுக்கேத்த மாதிரி நான் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஒல்லியா இருக்கணும், ஃபேஸ் கூட ஓரளவுக்கு மேட்சிங்கா இருந்தா போதும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தா ரொம்ப நல்லது. நல்லா இல்லையோ? சூப்பர். இதை அப்படியே லாக் பண்ணு. உண்மையான தமிழனா இருந்தா இதை ஷேர் செய்வோம் அப்படின்னு போட்டு டேக் பண்ணி ஷேர் பண்ணிடு. ஓகே? வணக்கம் சார். வணக்கம். நான் டைரக்டா கேள்விக்கே போயிடுறேன். பொதுமக்களையும் மாணவர்களையும் நீங்க வந்து காட்டு விளையாட்டுத்தனமா அடிச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? அடிச்சோமா? அப்ப நீங்க அடிக்கலையா? நாங்க எதுவும் அடிக்கலையே. இல்ல சார், நீங்க வந்துட்டு நாங்க எங்க காவல்துறை பொதுமக்களை வந்து தாக்குற மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? எல்லாமே கிராபிக்ஸ், மார்பிங். நம்பாதீங்க சார். சார், அதுல காவல்துறையும் பொதுமக்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கூட நீங்க மார்பிங் சொல்றீங்களா சார்? எல்லாமே கிராபிக்ஸ், காங்கிரிகேஷன். காவல்துறை உங்கள் நண்பன். சார், நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்க, லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருமே கிராபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 360 கோடி ஆகும். அதாவது எந்திரன் 2.0 விட ஒரு 10 கோடி ஜாஸ்தி. நீங்க அதான் சொல்ல வரீங்களா என்கிட்ட? முழுக்க முழுக்க கிராபிக்ஸ், அது முழுக்க முழுக்க மார்பிங். சரி, கண்டிப்பா பண்ணிருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. இவ்வளவு ஒரு பொருள் செலவு செய்யக்கூடிய ஆள் யார் இருக்காங்க, யார் செஞ்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். சரி, அந்த கூட்டத்துல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எத்தனை லட்சம் பேர் கூடி இருந்தாங்க, உடனே கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்ப கண்டுபிடிக்கல. இல்ல. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பொதுமக்கள், வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் எல்லாரையும் மெரினால இருந்த எல்லாருமே ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான். புரியுதா? சரி சார், ஃபைனல் ஒரே ஒரு கொஸ்டின். அந்த மோசக்கார கும்பல் அந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? தேடிட்டு இருக்கோம். யோ, நல்லா வாயில அசிஸ்மா வரையானது, நல்லா பச்சை போயிட்டு ஆமாண்டா, பொறுக்கிதாண்டா, சாவுடா. என்னடா பண்ணுவ? உள்ள உட்காருமா. போயா நீ? மூடா வாயா. இந்த 7 நாள்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு இப்ப பார்த்தோம். ஏதோ எங்களால முடிஞ்சதை காமிச்சோம். வேற இன்னும் நிறைய இருக்குன்னு எனக்கும் தெரியும். எல்லாத்தையுமே காமிச்சிட்டு முடியும். ஏதோ அப்படி காட்டும். பாத்துட்டீங்களா? சந்தோஷமா போங்க. அடுத்ததா கர்நாடகால கம்பாலாக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்களாம். ஒரு நிமிஷம், மகாராஷ்டிரலயுமா? மகாராஷ்டிரல ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்படி நம்ம பண்ண ஆரம்பிச்சது பல இடத்துல போயிட்டு எல்லாரும் இப்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன், அப்படியே ஒரு டூர். எங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அங்கெல்லாம் போயிட்டு நறுக்குன்னு இன்னொரு வீடியோட இறங்குறேன். ஓகே? ஏய் நறுக்கு, ஆம்பளை டெல்லிக்கு போனானேப்பா, என்ன அவன்? அந்த மதுரை வீர அங்க போய் என்னத்த பண்ணான்னு எனக்கு தெரியாது. நாங்களே எடுத்தோம் டெல்ட் வச்சின்னு வைக்கிற அளவுக்கு கூட நல்லா இல்ல. ஐயா, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் பெரிய கலவரமா வெடிச்சிடும் போல இருக்கு. இளைஞர்கள் யாருமே அவங்களோட போராட்டத்தை கைவிட மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் எப்படியாவது ஜல்லிக்கட்டை பெர்மனன்ட் ஆக்கணும். ஏன்னா நான் ஒரு லா அபைடிங் சிட்டிசன். அரே ஷைத்தான், ப்ரொடெக்ட் முடிஞ்சு 2 நாள் ஆச்சுது. நிம்பல் வீட்டுக்கு போ. 2 நாள் ஆச்சா? யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நானும் மதுரைக்காரதான் சார்.